நேற்று ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்ற காவல் நிலையத்திலிருந்து 8 மணி நேரம் தர்ணா கொடுக்க வேண்டிய நிலை டெல்லியில் நிலவுகிறது. அமித்ஷாவும் மோடியும் மாணவர்கள் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதலின் விளைவாக 16 நாள் பாராளுமன்றம் நடக்காமல் போச்சு. தொடர்ந்து நாங்கள் கேட்ட கேள்வி என்பது, பாராளுமன்றத்தில் திரு அமித்ஷா அவர்கள் பெலட் கன்ஸ் யூஸ் பண்ணதையும் மாணவிகள் மீது நடந்த தாக்குதலையும் பற்றி பதில் சொல்லணுங்கிறதா. அதே மாதிரி திரு மோடி அவர்கள் அந்த குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான். ஒரு இளைஞர் சாஹில் லோச் என்ற இளைஞர் மீது பெல்லட் குண்டுகள் சுடப்பட்டு ஜந்தர் மந்தரில் அவர் மீது அடைந்த காயங்களுக்காக 26 நாள் சிகிச்சையிலிருந்து 16 நாள்களா அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக போராடிட்டு நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்று அந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக 8 மணி நேரம் அவர் தர்ணாவில் அமர வேண்டியிருந்தது. இப்படி மாணவர்களுடைய நீதிக்காக போராடிய மாணவர்களுக்கு நீதிக்காக போராடுகின்ற தலைவராக ராகுல் காந்தி விளங்குகிறார். அவரை பொறுத்தமட்டிலும் மாணவர்களுடைய இந்த போராட்டத்தில் காயப்பட்ட அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாணவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வரை அவருடைய போராட்டம் தொடரும். காங்கிரஸ் கட்சியும் அதற்காக போராடும். காங்கிரஸோட ஸ்டாண்ட் 2019 மேனிஃபெஸ்டோலே எழுதி கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுக்கு நீட் வராது, மாநிலங்கள் முடிவு செய்கிறபடி நீட் நடக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2019 ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்தது, காங்கிரஸ் கட்சி நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணும். எடப்பாடி பழனிசாமி நீட்டை கொண்டு காங்கிரஸ் அவங்க சொல்றதுலயே முரண்பாடு இருக்குன்னு அடிக்கடி சொல்றாங்க. அவர் அண்ணன் எடப்பாடி அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொல்றேன். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் நீட் வந்துச்சு. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் முதல் தற்கொலை நடைபெற்றது. அனிதாவினுடைய தற்கொலை நடைபெற்றது அவருடைய முதலமைச்சர் காலத்தில் தான். அவர் அப்பவே சொல்லியிருக்கலாம், நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது, அடுத்த வருஷத்துக்கு நீட் நடத்தக்கூடாதுன்னு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா உங்களோட அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னு அவர்கள் இந்நேரம் நீட்டை எக்ஸாம் பண்ணியிருப்பாங்க. அந்த தைரியம் கிடையாது, அந்த திராணி கிடையாது. பேச்சு மட்டும் காங்கிரஸ் மேலே பழி சொல்றது. நாங்கள் சொல்வது என்ன, இப்பவும் சொல்றோம், எப்ப ராகுல் காந்தி பிரதமர் ஆனாலும் அவருடைய முதல் கையெழுத்துக்கள் ஒன்றா இருக்க போறது நீட்டு தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்றதா. விருதுநகர் மாவட்ட அமைச்சர் ஜெகதீஷ் இன்றைய சிஎம் நாளைய பிஎம் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரா விஜய் தான் முன்னிறுத்துறாங்க. ராகுல் காந்தியை தமிழகத்துக்கு ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க இன்னும் எல்லாருமே ரசிகர் பண்ற போட்ல இருக்காங்க. அதனால நீங்க அவங்க ரசிகர் பண்ற போட்ல இருக்கவங்களை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது. இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவினுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும், இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயமுறுத்துவதிலும், கட்சிகளை உடைப்பதிலும், ஜனநாயகத்தை இல்லாமக்குவதிலும், குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜக ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டா கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கு பாஜக. அந்த ஃபார்முலா, அந்த ஃபைட்டில் இருக்க நாங்கள். அவர்களுடைய மோடு வேற, எங்களுடைய மோடு வேற. பிரதமர் வேட்பாளர் யார் தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவு செய்வோம். விஜய் பிரதமர் வேட்பாளராக அப்படின்றத முடிவு செய்வோம். நெல்லையில் பேசுகிறோம். ஏற்கனவே ஆதவர்ஜுனாவும் தென்னிந்தியாவிலிருந்து பிரதமரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப காங்கிரஸை தவிர்த்து காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய எல்லாருமே ராகுல் காந்தியை ஏற்றுக்க தயங்குறாங்களா, அதை ஏற்றுக்க விரும்பலை? இல்லை, நீங்கள் லீகலாக ஒரு ஆல் இண்டியா கட்சி, ஆல் இண்டியா கட்சியில் குஞ்ஞாலிக்குட்டியில் கேட்க வேண்டிய கேள்வியை பிடிச்சிட்டு இங்கே துறை அமைச்சர்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. குஞ்ஞாலிக்குட்டியோட எப்போ பெங்களூரு, ஹைதராபாத், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரோ குஞ்ஞாலிக்குட்டி, அப்போ கேளுங்க அவர்கிட்ட யார் என்னங்க. குஞ்ஞாலிக்குட்டி முதல்ல தெளிவாக சொல்லுவார். உங்களுக்காக தான் நாங்கள் டேம் கட்டுறோம், எங்களுக்காக இல்லைங்கிறாரு. ஆனால் நீங்கள் தாவேக்காக கூட்டணியில் இருக்கீங்க. ஆனால்
மேகதாது நாங்கள் கட்ட மாட்டோம், ஒரு செங்கலை கூட ரெட்டை நிலையா இருக்கிறோம். நீங்கள் ஒன்று ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தண்ணி பிரச்சனைக்கே நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். ஒரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் இந்த தண்ணி பிரச்சனை. இது காவிரிங்கிறது ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்குமான பிரச்சனை. ஏன் எங்களை பொறுத்த மட்டும் தாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவர்கள். எங்களுடைய நிலைங்கிறது ஒரு செங்கல் கூட வைக்கக்கூடாது, மேகதாதுக்கு வைக்க விட மாட்டோம் நாங்கள் இருக்க வரைக்கும். இதுதான் எங்களுடைய நிலை. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள், அது தேவகவுடாவாக இருக்கட்டும், எடியூரப்பாவாக இருக்கட்டும், அசோகா இருக்கட்டும், டிகேவா இருக்கட்டும், எல்லாரும் அவர்களுடைய நிலை என்னட்டா மேகதாது கட்டணம்ங்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டணம்ங்கிறது எதற்காக என்பது எனக்கு தெரியல. எதற்காக அவர்கள் தண்ணி பிரச்சனையை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க தெரியல. காவிரி பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. கர்நாடகாவினுடைய பெங்களூர் நகரத்திற்கு தண்ணி வேணுங்கிறது பல வகையில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதற்கு வழிகள் வேற வழிகள் இருக்குங்கிறது. காவிரி மட்டும் மேகதாது மட்டும் வழி கிடையாது. ஆனால் அவர்கள் விளம்பரத்திற்காக கடந்த 10 வருடங்களாக திருப்பி கர்நாடக அரசியல்வாதிகள் இந்த பேச்சு பேசிக்கிட்டு வராங்க. இப்பொழுதும் மத்திய அரசு அதை திருப்பி மாற்றிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான பொறுப்பு மத்திய அரசுடைய கையில் இருக்கு. மத்திய அரசு அனுமதி கொடுக்கலன்னா மேகதாதுவை கட்ட முடியாது. நாங்கள் அழுத்தம் கொடுக்கறதெல்லாம் மத்திய அரசுக்கு தான். மத்திய அரசை பொறுத்த மட்டும் மேகதாது கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு எதிரானது. அது எந்த சாக்லேட் பேப்பரில் சுற்றி டிகே கொடுத்தாலும் சரி, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதாக்கும், உங்கள் ஊருக்கு தண்ணி வந்துருமாக்கல, அதெல்லாம் கதை. அதெல்லாம் நம்பக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு விரோதமானது மேகதாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முழுமையாக மேகதாதுவை எதிர்ப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கும். ஒரு பக்கம் கர்நாடகா மேகதாது அணைங்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாநாட்டுக்கு வந்த சதீஷன் அவர்கள் கேரளா முதலமைச்சர் முல்லை பெரியார் அணை பற்றி பேசுகிறார். 2 பக்கமும் காங்கிரஸ் ஆகுது. காங்கிரஸ் நெருக்கடி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது கட்சிகளுக்கு இடையான பிரச்சனை. மக்கள் மத்தியில் தாவேக்கா நடவடிக்கை எடுக்கலிக்கிற மாதிரி ஆயிருக்கு. இல்லை, அதை தவறுதலாக நீங்கள் குறைச்சிக்க கூடாது. இது ஒன்றும் தாவேக்கா ஆட்சி வந்த உடனே முல்லை பெரியார் வரல, மேகதாது இப்போ ஒன்றும் வரல. இது திமுக ஆட்சியில் காங்கிரஸ் கூட இருக்கும் போதும் இல்லை. 2 கேட்டுக்கு ஒன்று நான் முடிக்கிறேன். நான் அப்போ கம்யூனிஸ்ட் இங்கே ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு திமுகவுக்கு. அதனால இது முல்லை பெரியார் நேற்று காலையில் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் கேட்கல. முல்லை பெரியார் எப்பவுமே இருக்குது. உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அங்கே இருந்த கேம்பெயின் என்ன, அவர்களுடைய பெனிக்விக் கட்டின டேம் சேஃப் இல்லை அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடக்குது இடுக்கி மாவட்டத்திலையும் கோட்டயம் மாவட்டத்தில். அதை நம்பி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு, நீங்கள் அந்த டேம் சேஃப் இல்லை, டெட் சேஃப் இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு. சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லிச்சு, முல்லை பெரியார் டேம் சேஃபாக இருக்கு, அதனுடைய ஹைட்டை உயர்த்தணும். இந்த தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைச்சது. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம். இப்போ கேரளா முதலமைச்சர் திருப்பி கோல் போஸ்ட்டை செஞ்சு புதிய சாக்லேட் கவருக்குள்ளே வச்சு அவரும் மறைச்சு காட்ட விரும்புகிறாரு. நீங்களே கட்டிக்கிறீங்க, நீங்களே பக்கத்தில் ஒரு டேமை கட்டிக்கிறீங்க, நீங்களே அதனுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க, இப்போ நாங்களே பண்ணி தர்றோம்னு சொல்கிறாரு. இந்த சாக்லேட் கொடுத்து இந்த சின்ன பிள்ளை ஏமாத்துற வேலையெல்லாம் இங்கே நடக்காது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏமாறவும் கூடாது, ஏமாறவும் மாட்டோம் என்று நம்புகிறேன். இந்த முல்லை பெரியாறு என்பது தீர்க்கப்பட்ட பிரச்சனை. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நியாயத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதுல இருந்து நம்ம மாறக்கூடாது, அரசு மாறாதுங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா. அவர்கள் காங்கிரஸ்காரெல்லாம் பேசல, அவங்க அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக பேசுறாங்க. நான் திருப்பி சொல்றேன்ல, நான் காங்கிரஸ்காரரை நான் சொல்ல முடியாது. நான் சொல்றது தமிழ்நாட்டுக்காரனா சொல்லுவேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலை என்பது முல்லை பெரியாறு சேஃபா இருக்கு, ஒரு பயமும் பயப்படாதீங்க. கேரள மக்களே ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த டேம் எந்த காலத்திலையும் உடையாது, ரொம்ப தெளிவா இருக்கு. மேகதாதுவை பொறுத்த மட்டும் மேகதாது வெட்டி வேலை உங்களை சுத்தி விடுறதுக்காக டிகே சிவகுமாரும் எடியூரப்பாவும் சேர்ந்து பண்ற வேலை. அதை பார்த்து ஏமாறாதீர்கள். அதை விட வேற வழியெல்லாம் இருக்கு. பெங்களூருக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு இவர்கள் புது கதை ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்தியா கூட்டணிங்கிறது என்ன? முதல்ல இந்தியா கூட்டணிங்கிறது டெல்லியில மோடி அமித்ஷாவை எதிர்த்து எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி அமைச்சிருக்கு. எம்பிக்கள் உள்ள கட்சிகள் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்கு? 26 கட்சிகள் சேர்ந்து அந்த இந்தியா கூட்டணி ஏப்ரல் மாசம் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு.
மே மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு கட்சி நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை, நாங்கள் இந்தியா கூட்டணி வெளியே போகிறோம், இந்தியா கூட்டணி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க. அது யாரும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து அவங்களோட சேர்ந்து சைலண்டாக 2 பேரும் உருகிட்டு வந்துட்டாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியும். இல்லை டிஎம்டிகேயும் கமலஹாசன் கட்சியும் அவங்களும் சைலண்டாக வந்துட்டாங்க. அவங்களும் இந்தியா வெளியில் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் இந்தியாவில் கூட்டணிக்கு எங்களுடைய அந்த கூட்டத்துக்கு வரல. 23 கட்சிகள் தொடருது. 26 கட்சிகள் நான் சொன்ன முதல்ல 23 கட்சிகள் இந்தியா கூட்டணியில் தொடருது. எப்போ தாவேகாவுக்கு எம்பி வந்துட்டாங்களோ அப்போ தாவேகாவை நாங்கள் இந்தியா கூட்டணியில் இணைஞ்சிக்கிற சொல்லுவோம். எம்பி இல்லாதவங்களை நாங்கள் வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு எம்பி கிடையாது. எம்பி இருந்தால் தான் இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கிடுவோம். குவாலிஃபிகேஷனு யார் டிக்கெட் எடுத்து இந்தியா கூட்டணியில் சேர்க்காதனாலதான் பிரதமரா ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம இருக்காரா விஜய்? ஏன்னா விஜய் இது வரைக்கும் பிரதமரா ராகுல் காந்தி முன்மொழியவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இருந்தப்போ அவர் துணிச்சலா முதலே சொல்லியிருந்தார் தேர்தல் வரட்டும், பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான். ஆனா அந்த வார்த்தை தாவக்கால் யாருக்கு வரல. தேர்தல் வரட்டும். முதல்ல திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் 105 இடங்கள் 106 இடங்கள் கிடைத்தோன்னு முதல்ல அவர் கால் பண்ணது திரு ராகுல் காந்தி அவர்கள். அவரை முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்கு ராகுல் காந்தியோட அவர் ஆதரவு கேட்டார். முதல் கடிதம் கொடுத்ததுங்கிறது ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தான் கடிதம் கொடுத்துச்சு. அதனால தாவேகா அவருடைய இன்றைய அமைச்சர்கள் எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும். அவர்கள் எல்லாம் அமைச்சராவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முதல்ல வந்துச்சு. இல்லாட்டா அமித்ஷா கதையை முடிச்சிருப்பாரு. எல்லா கதையும் முடிச்ச நேரம் கட்சியை உடைச்சு அண்ணன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. அவர்களை பொறுத்த மட்டும் இந்த இந்த நிலை எல்லாருக்கும் புரியும். தேர்தல் வரட்டும். திரு விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான, எப்பவுமே அவர் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் நினைக்கிறேன். இந்தியா முழுவதும் சோசியல் மீடியாக்களில் அடுத்த பிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லி பெரிய இது நடந்துகிட்டே இருக்கு. கேம்பெயின் பரப்புரை நடந்துகிட்டே இருக்கு. அதை உண்மையிலேயே அவர் பிஎம் கேண்டிடேட்டா அவரை முன்மொழிவுக்கு யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்கு. இதை விடலாம் பெரிய சீரியஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பிரதர். நீங்கள் மோடி அமித்ஷா அவங்க சண்டை ஓடுறதுக்கு நீங்கள் 17 நாள் பாராளுமன்றத்தை சண்டை ஓடுறதுலேருந்து ஊருக்கு அவங்க எல்லா கட்சியையும் மற்ற கட்சியெல்லாம் உடச்சி நொறுக்கி சுக்குநூறாகிக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஐட்டம்லாம் எங்கே ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். என்னைக்காவது நான் ட்ரெண்ட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நான் பேசுவேன் அதை பற்றி. சட்டமன்றத்தில் லைவ் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, லைவ் கிளிக். அதனால் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் பார்லிமெண்ட் லைவ் கொடுக்குறதுங்கிறது இது ஏறக்குறைய 2004லேருந்து 2001லேருந்தே நடக்குதுன்னு நினைக்கிறேன் பார்லிமெண்ட் லைவ். ஆனால் அசம்பிளிங்கிறது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இப்போ உத்வேகம் நிறையா இருக்கும், ரொம்ப ஆர்வம் இருக்கும், பார்வையாளர்கள் நிறையா இருப்பாங்க. அதனால எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்னன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகணும் செட்டில் ஆகிறதுக்கு, லேண்டிங் ட்ரபிள். இப்போ எல்லாருமே கோவப்படுறதும் ஆக்ரோஷப்பட்டு சொல்றதும் நடக்குது. அதற்குள்ள பொறுப்பை சபாநாயகர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. சபாநாயகரை பொறுத்தவரையிலும் எக்ஸ்பென்ஸ் பண்றதெல்லாம் வேகமா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதெல்லாம் வேகமா நடக்குது. இது கொஞ்ச நாள்ல அது செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் நேரடியாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காங்க. சமீப கால நடவடிக்கைகள் நீட்டுக்காக பெரியார் அமைப்புகள் இது பிரச்சாரம் போடுறதுக்கு தடை விதிக்கிறாங்க. இடதுசாரி மாணவர்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கணும் அப்படிங்கிறாங்க. இடதுசாரிகள் குறித்த கணக்கெடுப்பு நடக்குது. இது எல்லாமே பாஜகவுடைய அஜெண்டா மாதிரியான நடவடிக்கைகள் தான் இருக்கு. இது தாவேகாவுடைய அரசுடைய செயல்பாடா இல்லை அதிகாரிகளோட செயல்பாடா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நிறைய 3-4-5 கேள்விகள் கேட்டீங்க. அதில் ஒன்றுனா பதில் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இடதுசாரிகளுடைய பார்வை என்பது அவர்களுக்கு அந்த கணக்கெடுப்பு பண்ணுறது, அவர்களை இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான அப்ரோச்சில் ஒரு 2-3 அதிகாரிகள் பண்ணது ரொம்ப தவறான விஷயம். அதை உடனடியாக நானும் கண்டித்தேன். அந்த வட்டாட்சியர்களுடைய நடவடிக்கைக்கு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும் தமிழக அரசு. என்னை பொறுத்த மட்டும் வருவாய்த்துறை அவர் மீது, அந்த வட்டாட்சியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கணும். எடுக்கலை, அது எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கல்வித்துறையில் உயர்கல்வித்துறையில் எங்கள் அமைச்சர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். நட்டா இவர்கள் இது அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு மட்டும் நம்ம ஒதுக்கி போக முடியாது. இதை பொறுத்த மட்டும் இது கூட்டு தலைமை கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால 100 நாள் தான் ஆயிருக்கு. அமைச்சர்கள் புதிய அமைச்சர்கள்
பழைய அமைச்சர் ஒரே ஒரு செங்கோட்டையன் மட்டும்தான். அதனால இது வந்து ரொம்ப கவனமாக நம்ம அணுக வேண்டியது. திரு தமிழக தலைமைச் செயலாளரை பொறுத்த மட்டும் அதிகாரிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து உடனே சாயம் பூசிடுவோமானுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் அவ்வளோ வேகமாக நான் சாயம் பூச மாட்டேன். பட் ரெண்டரா நம்ம வந்து அதிகாரிகளை பொறுத்த மட்டும் தமிழகத்தினுடைய இருக்க இதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் 350 பேர் தான். இங்கே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த 350 பேர் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள்ள நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. தேர்தல் இல்லை, அது ரைட்டு. தேர்தல் ஆணையம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இப்போ யார் கொண்டு வந்ததுங்கிறது வேற. அப்போ இருந்த நிலையில் இருந்த சிஎஸ் மேலே அப்போ இருந்த எதிர்கட்சிகளுக்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு. அதனால் அவங்க சேஞ்சுக்கு சொன்னாங்க. அதில் சீனியாரிட்டி மூலமாக தான் கொண்டு வர முடியும். எங்கேயாவது இருந்து இறக்குமதியெல்லாம் சிஎஸ்ஐ பண்ண முடியாது. 3 சாய்ஸ் தான் இருக்குது. சீனியர் மோஸ்ட் அஃபீஷியல்ஸில், சீனியர் மோஸ்ட் பியூரோக்ராட்ஸில் ஒரு ஆளை தான் அவங்க பிக் பண்ண போகிறாங்க. அதனால் அடுத்து வர போகிற சிஎஸ்மே இந்த 3 பேரில் தான். அது 3 பேர் எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான். அந்த 3 பேருக்குள்ளே தான் வரப்போகிறாங்க. அதனால் நம்ம பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் சாயம் பூச ஆரம்பித்தோம்னா அப்புறம் சாயமே மிஞ்சாதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நிதிநிலை திட்டம் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருந்துச்சு 2013. அதற்கு பின்னாடி இந்த பாஜக ஆட்சியும் சரி இவங்களும் சரி அந்த தேசிய நிதிநீர் ஒருங்கிணைப்பு இதையும் கிடைக்காம மாநிலங்கள் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாகவே இருக்கு இந்த நிதிநீர். இதுக்கான தீர்வுக்கு என்ன பண்ண போறாங்க? தண்ணீர் என்பது மிக மிக நாடுகளுக்குள்ளே நடக்கிற பெரிய பிரச்சனை. நீங்கள் இந்தியா பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியா பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்தியா சைனாவாக இருக்கட்டும், இது நாடுகளுக்குள்ளான பிரச்சனை. இது ஒரு மாநிலங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், மாவட்டத்துக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, வட்டாரங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, கிராமங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது. நீர் என்பது எப்பொழுதுமே மனிதர்களுக்கு இன்றியமையாததாக இருக்குது. இதற்கு ஒரு காமன் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதிகள் எல்லாமே மற்ற மாநிலங்களில் உற்பத்தியாகி வர்றதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தண்ணீர் வேணும் தான் நம்ம கேட்குறோம். காங்கிரஸ் எப்பவுமே நதிகள் இணைப்பு அந்த கதையில ஏத்துக்கிட்டே கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை சொல்லிட்டே இருக்கலாம் எல்லாரும். நதிகள் இணைப்பு இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சும்மா நம்ம வந்து கனவுல வேணா பாரதியார் பாட்டில் வர்றாப்புல சிந்து நதியில் ஓரம் சொல்லி பாட்டு பாடிட்டு அதை காட்டலாம். பட் அது வந்து ஃபீஸிபிள் கிடையாது. அதாவது என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் நடந்தது இந்த நாட்டில். இந்தியாவினுடைய தேவைகளும் இந்தியாவினுடைய எல்லா ஸ்டடி ரிப்போர்ட்டும் எல்லா எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டும் சொல்றது அதுதான். நம்ம இங்கே ஒரு சாமிஜி இருப்பார், இங்கே ஒரு சிவராத்திரியில் அவரெல்லாம் சொல்றது, அவங்கெல்லாம் சொல்ற நதியை நினைச்சிட்டா வந்துடும். ஜக்கி மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்றது நதியை நினைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் எல்லா நதிகளையும் இணைக்க முடியாத நிலையில இருக்கு. இந்தியாவினுடைய அந்த வழிகளில் இருக்க நதியினுடைய ஓட்டத்தை மாற்றுவதனால இக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும். அது ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியும். நம்ம வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ணணுங்கிறத ரொம்ப முக்கியமாக இருக்க ஒழிய அதற்கான அமைப்புகளை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். மாநிலத்துக்கு மாநிலமான உறவுகளில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இந்த 100 நாள் ஆட்சியில 1 லட்சம் கோடி முதலீடுகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. 100 நாட்கள்ல 1 லட்சம் கோடி கொண்டு வர முடியுமா? பிராக்டிக்கலா அது சரியா? எப்படி ஃபீல் பண்றீங்க? 1 லட்சம் கோடி 100 நாள்ல ஈஸியா கொண்டு வர முடியுமா? இல்லை உங்களுக்கு தெரியும், அவ்வளவு சீக்கிரத்துல 1 லட்சம் கோடி கொண்டு வருவது பெரிய விஷயம். 100 நாள்ல கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுடைய பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால தமிழ்நாடுக்கு அது இண்டஸ்ட்ரீஸ் ப்ரெஸ் பண்றதும் நாங்கள் எங்களோட இன்டென்ட்டை காட்டுறதும் நடக்கிறது தான். நடக்காதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எல்லா இடத்துலையுமே முதல்ல அவர் எடப்பாடியாருமே இன்டர்நேஷ்னல் விசிட்ஸ் போகும்போதும் சரி, யாரெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்களோ அதனுடைய யாரெல்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னாவே தெரியும். யாரெல்லாம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ மினிமம் 50% ஆகுது அது மெட்டீரியலைஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 40% கூட மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபாரின் ட்ரிப் போய் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தும் போதும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இது 100 நாளைக்குள்ள 1 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறதும் தமிழ்நாட்டில் இன்னும் இன்டென்ட் இருக்குங்கிறதை காட்ட முடியுது. நம்மளை பொறுத்த மட்டும் இதில் நம்ம குறைகள் தேடுவதை விட இது எத்தனை ஆயிரம் வேலைகளை உருவாக்குது,
அந்த வேலைகளை கடைசி வரைக்கும் நம்ம வந்து வேலைகள் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை 1 லட்சம் வேலைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து யாரு கையெழுத்து போட்டாங்களோ கையெழுத்து போட்ட உடனே கம்ப உண்டி டீ கடை வைக்க முடியாது. இது வந்து பல நாள் வேலைகள் அது. அதனால அவங்க கையெழுத்து போட்டு லேண்ட் அலாட் பண்ணி அவங்க வேலையை ஆரம்பிச்சு அப்புறம் ரெக்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் மிஷினரியை வச்சு திருப்பி அதை டெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி எதுவும் யூனியன் பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடி இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வர முடியும். பட் தமிழ்நாட்டினுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம வந்து இது வந்து ஒரு அரசியலில் மட்டும் நடக்கலை. இது தொடர்ந்து நம்ம ஆர் வெங்கட்ராமனில் தொடங்கி முரசொலி மாறன் அவர்களுடைய காலங்களில் இருந்து இப்போ இருக்க தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வரைக்கும் பலருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இது என்னென்னட்டா ஒரு நாள் மேஜிக் மாதிரி வந்துடாது. என்னட்டா உடனே நான் போனேன் ஒரு 100 நாளைக்குள்ளே நான் 1 லட்சம் கோடி ரூபாய் கொண்டு வந்துட்டேங்கிறது வந்து அது ஒரு இன்ஸ்டன்ட் இது கிடையாது. தமிழ்நாடுடைய பேசிக் ஃபவுண்டேஷன் இண்டஸ்ட்ரியல் நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பியூரோக்ராட்டிக் கல்ச்சராக இருந்தாலும் சரி இதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் தமிழ்நாடுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் 9.2 இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இட்ஸ் அ கன்சிஸ்டன்சியாக நம்மளுடைய பாலிசியில் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி பெரிய பாலிசி சேஞ்ச் கிடையாது. எந்த ஒரு ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணுறது கிடையாது. பல மாநிலங்கள்லாம் ஆந்திராவிலலாம் பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட் பாபு கொண்டு வந்த ப்ராஜெக்டை ஜெகன் கேன்சல் பண்ணுறதும் ஜெகன் கொண்டு வந்த ப்ராஜெக்டை பாபு கேன்சல் பண்ணுறதுமா எல்லாம் கல்ச்சர் இருக்குது. அது மாதிரி கல்ச்சர் இங்கே கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் சரி கலைஞருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் அந்த அம்மா எதையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கேன்சல் பண்ணலை. அதே மாதிரி கலைஞரோட காலம் வரும்போதும் அவரும் அந்த அம்மாவுடைய கவர்மெண்ட்டோட டிசிஷன்ஸை அவர் கேன்சல் பண்ணலை. எடப்பாடியாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணார். அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் ஃபாலோ பண்ணார். தெர் இஸ் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் கூடுது. சரியா? கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதர பாடல் பாதியிலே நிறுத்தப்பட்டது. வந்தே மாதர பாடலை பொறுத்தளவு காங்கிரஸ் நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு சர்தார் பட்டேலும் நேருவும் காந்தியும் எந்த வந்தே மாதரத்தை கொடுத்தாங்களோ அந்த வந்தே மாதரத்தை நாங்கள் பாடணும்னு நினைக்கிறோம். அப்போ அவங்க கொடுக்கும்போது 1937 கொடுக்கும்போது அந்த பாடாத அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள், இந்த இந்து மகாசபைக்காரர்கள், இப்போ வேற பேர் வச்சு பாஜகன்னு வந்து நிற்கிறவர்கள் அப்போ பாடினாங்களான்னு கேட்டிங்கன்னா பாடலை. அப்போ வந்தே மாதரமே பாட மாட்டேன்ட்டாங்க. இவர்களுடைய பஞ்சாயத்து என்னன்னா எப்போ காந்தியும் சர்தார் பட்டேலும் காமராஜரும் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் இதை பாடினாங்களோ அப்போ வந்து இவர்கள் வந்து வந்தே மாதரத்தை பாடலை. இவர்கள் பாடுவதெல்லாம் மத பிரச்சனையை உருவாக்கி விடணும், 4 பேரை கேவலப்படுத்தணும். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டீங்க, நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நான்வெஜ் கொடுக்க மாட்டோம், வெஜிடேரியன் தான் சாப்பிடணும். என்னட்டா உங்களுக்கு கலகத்தை மூட்டுறதும் உங்களுடைய விருப்பங்களுக்கு உங்களுடைய சாய்ஸை கேவலப்படுத்துறதுன்னு தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக பஜ்ரங்களுடைய வேலை. இதை சொல்லி கடை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது நார்த் இந்தியாவில் ஓடும் அந்த படம். வந்தே மாதரம் பாடினாங்களா பாடலையாங்கிறது இங்கே ஒன்றும் ஓட போகிறது இல்லை. வந்தே மாதரத்துக்கு முழுசு அர்த்தம் கட்டினா நம்மளுக்கு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வந்தே மாதரத்துடைய முழு அர்த்தம் என்னப்பா அப்படின்னு நாங்கள் எதுதானே போட்டோம். எதுதானே அந்த எந்த சட்டமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஓட்டு போடாமல் இருக்கும்போது நீங்கள் ஓட்டு தட்டிட்டு போனீங்கன்னா அது வேறு சட்டமா? அது சட்டமே கிடையாது. அது வந்து எந்த காலத்திலையும் எங்களால் சட்டமாக ஏற்றுக்கிற முடியாது. அது வந்து போலி சட்டம். அது எந்த ஒரு விவாதமே இல்லாமல் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் அது பேர் சட்டமா? அது வேணும் விவாதம். நீங்கள் வந்து அது வேறு பார்லிமெண்ட் சொல்லுவீங்களா இல்லை நோட்டீஸ் போட? நீங்கள் கூட எந்த நோட்டீஸ் வேணாலும் ஒட்டுவீங்க. விவாதத்துக்கு கேட்டீங்கன்னா ஓட்டிங் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. நான் கத்திக்கிட்டு இருப்போம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ பாஸ் பண்ணிடுவேன். ஆம் என்றோடு ஆம் என்க, இல்லை என்றோடு இல்லை என்கிட்ட பாஸ் பண்ணிட்டு முடிச்சு விட்டீங்கன்னா இங்கே என்ன கேள்வி கேட்பீங்க? இப்போ தமிழ்நாட்டில் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மட்டும் அண்ணன் ஜேடிசிடி பிரபாகர் அது மட்டும் பண்ணார்னா உடனே பத்திரிகையாளர்லாம் கேட்பீங்க இது நியாயமா ஜனநாயகமானு. அங்கே கேட்டால் மட்டும் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்கிறது. அமித்ஷாவும் மோடியும் பாராளுமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காங்கிறத எங்களுடைய பார்வை. சரியா? ரைட். நன்றி.